பள்ளி ஒன்றில் குழந்தைகளுக்கு அல்ல, பெற்றோருக்கு வீட்டு பாடம் கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் அவசியம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடந்த 10 மாதங்களாக உங்கள் குழந்தைகளை நாங்கள் கவனித்து கொண்டோம். அவர்கள் பள்ளிக்கு வருவதை விரும்புவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அடுத்த 2 மாதங்கள் உங்களோடு அவர்களின் முழு நேரமும் செலவிடப்படும். இந்த நேரம் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சில குறிப்புகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். உங்கள் குழந்தைகளுடன் தினமும் குறைந்தது 2 முறையாவது சேர்ந்து உணவு உண்ணுங்கள். விவசாயிகளின் முக்கியத்துவம் மற்றும் அவர்களின் உழைப்பு பற்றி அவர்களிடம் சொல்லுங்கள். குழந்தைகள் கடின உழைப்பின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். அவர்களிடம் உணவை வீணாக்கக்கூடாது என்று சொல்லுங்கள். சாப்பிட்ட பிறகு அவர்கள் சாப்பிட்ட தட்டை அவர்களையே கழுவ சொல்லுங்கள். அவர்கள் உங்களுடன் சமைக்க உதவட்டும். தாத்தா பாட்டி வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். அவர்களின் அன்பும் அரவணைப்பும் உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியம். அவர்களுடன் போட்டோவும் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்களை நீங்கள் வேலை செய்யும் இடத்திற்கு கூட்டிட்டு போங்க. உள்ளூர் திருவிழா அல்லது உள்ளூர் சந்தையையும் தவற விடாதீர்கள். சமையலறை தோட்டத்தை உருவாக்க விதைகளை விதைக்க உங்கள் குழந்தைகளை ஊக்குவிங்க. உங்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு மரங்கள் மற்றும் தாவரங்களை பற்றி அறிந்து கொள்வதும் மிக மிக முக்கியம். உங்கள் குழந்தை பருவம் மற்றும் உங்கள் குடும்பத்தை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை வெளியே சென்று விளையாட அனுமதியுங்கள். காயப்படட்டும், அழுக்காகட்டும், எப்போதாவது விழுந்து வலியை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு நல்லது. சோபா மெத்தைகள் போன்ற வசதியான வாழ்க்கை உங்கள் குழந்தைகளை சோம்பேறியாக்கும். நாய், பூனை, பறவை அல்லது மீன் போன்ற எந்த செல்ல பிராணியையும் அவர்கள் வைத்திருக்கட்டும். அவர்களுக்கு சில நாட்டுப்புற பாடல்களை பாட இசைக்க கற்றுக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வண்ணமயமான படங்களுடன் சில கதை புத்தகங்களை படிக்க கொடுங்கள். உங்கள் குழந்தைகளை டிவி, ஃபோன்கள், கணினிகள் மற்றும் எலக்ட்ரானிக் விளையாட்டு பொருட்களிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைங்க. அவர்களுக்கு சாக்லேட், ஜெல்லி, கிரீம் கேக், சிப்ஸ், காற்றோட்டமான பானங்கள் மற்றும் பேக்கரி பொருட்கள் மற்றும் சமோசா போன்ற வறுத்த உணவுகளை சாப்பிட கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழக்கப்படுத்துங்கள். ஒரு பெற்றோராக உங்கள் குழந்தைகளிடம் உங்களது நேரத்தை செலவிடுவது மிக முக்கியம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு சொல்வது, நாம் இளமையாக இருந்தபோது இவை அனைத்தும் நாம் வளர்ந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தன. ஆனால் இன்று நம் குழந்தைகள் இந்த எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு புதுமையாய் இந்த விடுமுறை நாட்களை அமைத்து கொடுங்கள். நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.